எஸ்ஆர்கே வர்சஸ் லக்னோ மேட்ச்ல 9 ஓவர்ல போட்டியை முடிச்சு மும்பை அணியை வீட்டுக்கு அனுப்பி லக்னோ அணிக்கு பால் ஊத்தி இருக்காங்க எஸ்ஆர்ஹெச் அணி. மும்பை விசஸ் எஸ்ஆர்ஹெச் மேட்ச்ல என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு, இந்த போட்டிக்கு பிறகு பாயிண்ட் டேபிள் என்னென்ன மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். மும்பை விசஸ் லக்னோ மேட்ச்ல டாஸை வெற்றி பெற்ற லக்னோ அணி நாங்க பேட்டிங் ஆடி 250 ரன்களுக்கு மேல அடிக்க போறோம்னு ஆணவத்துல களமிறங்கிய லக்னோடைய தொடக்கம் மோசமா இருந்துச்சு. லக்னோ அணியை சேர்ந்த கொண்டு டிக்கக் 5 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது புவி போட்ட பால நிதிஷ் ரெட்டிகிட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, ஸ்டானிஸ் 5 பாலுக்கு 3 ரன் அடிச்சிருக்கும் போது புவி போட்ட பால்ல கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அதுக்கப்புறம் உள்ள வந்த குணால் பாண்டே, கேஎல் ராகுல் டெஸ்ட் மேட்ச் விளையாட பவர் பிளேலேயே 29 ரன்களுக்கு கம்மியா தான் அடிச்சிருந்தாங்க லக்னோ அணி. கேஎல் 33 பாலுக்கு 29 ரன் அடிச்சு டெஸ்ட் மேட்ச் விளையாடும் போது கமின்ஸ் போட்ட பால நடராஜன் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக, குணால் பாண்டே ரன் அவுட்ல வெளில போக, கடைசியா வந்து ஆயுஷ் பதோனி, நிக்கோலஸ் புரானோடைய அதிரடி ஆட்டத்தால லக்னோ அணி 160 ஒரு மிகப்பெரிய டார்கெட் மாதிரி அந்த டார்கெட்டை அடிச்சு 20 ஓவரை பினிஷ் பண்ணாங்க. லக்னோ அணியை சேர்ந்த நிக்கோலஸ் புரான் 26 பாலுக்கு 48 ரன், 6 பந்து ஒரு 6 அடிச்சு கிரீஸ்ல இருந்தாங்க. ஆயுஷ் பதோனி 30 பாலுக்கு 55 ரன் அடிச்சு கிரீஸ்ல இருந்தாங்க. லக்னோ அணி 20 ஓவர் முடியல 4 விக்கெட்ல பிறகு 165 ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச்ல எதிரணி வந்திவிச்சு தரப்புல புவி 2 விக்கெட்டும் கம்மிங்ஸ் 1 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. லக்னோ அணியை சேர்ந்த நிக்கோலஸ் புரான், ஆயுஷ் பதோனி விக்கெட்டை ஈஸியா எடுத்திருந்தா 120 ரன்குள்ளேயே லக்னோவை சுருட்டி இருக்கலாம் எஸ்ஆர்ஹெச். பின்னர் களமிறங்கிய எஸ்ஆர்ஹெச் அணி 9 ஓவர்ல போட்டியை முடிக்கிறோன்னு தொடக்கத்திலிருந்தே அதிரடி விளையாண்டு சம்பவம் பண்ணாங்க. அபிஷேக் சர்மா ஹெட் விக்கெட் எடுக்க, கேஎல் ராகுல் ஸ்பின்னர்ஸுக்கு வாய்ப்பு கொடுக்க, இது நல்லா இருக்கேன்னு வீடியோ கேம் ஆட்டத்தை 2 பேரும் ஆட ஆரம்பிச்சுட்டாங்க. 6 பவுண்டரியுமா ஒரு ஓவருக்கு 20 ரன் டார்கெட் வச்சு அடிச்சு 9 ஓவர்ல போட்டியை முடிச்சுட்டாங்க. இந்த மேட்ச்ல டெவிஸ் ஹெட் 30 பாலுக்கு 29 ரன், 8 6 8 பவுண்டரி 296 கிட்ட சைக்கிட்டு வச்சிருந்தார். அபிஷேக் சர்மா 28 பாலுக்கு 75 ரன், 6 6 8 பவுண்டரி 267 கிட்ட சைக்கிட் வச்சு கிரீஸ்ல இருக்க, லக்னோ 9.4 முடிவுல 167 ரன் அடிச்சு ஐபிஎல் வரலாற்றிலேயே 160 ரன் 9 ஓவர்ல சேசிங் பண்ண முதல் அணி அப்படிங்கிற சாதனையை படிச்சது மட்டும் இல்லாம எதிரணியை சேர்ந்த பவுலர்கள் இந்த மேட்ச்ல 14 ரன்களுக்கு கம்மியா யாருமே கொடுத்தது இல்லை. குறைஞ்சபட்சம் 14, அதிகபட்சம் 20ன்னு ஒரு ஓவருக்கு 14ல இருந்து 20 ரன் வாக்குல 2 பேரும் அடிச்சு போட்டி 9 ஓவர்ல முடிச்சு சம்பவம் பண்ணாங்க. இந்த மேட்ச்ல லக்னோ தோத்துருக்கிறதுனால பாயிண்ட் டேபிள் 6வது இடம் பிடிச்சு பரிதாப நிலையில இருக்காங்க. ஏன்னா லக்னோவுக்கும் 2 8 அடி வாங்கியிருக்கு. லக்னோ அணி 12 மேட்ச் விளாண்டு 6 வெற்றி 6 தோல்வி பெற்று 12 புள்ளிகளோட 6வது இடத்துல இருக்காங்க. இந்த மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் ஜெயிச்சதுனால மும்பை அணி ஐபிஎல் பிளே ஆஃப் வாய்ப்பை இழந்து வெளியேறி இருக்காங்க. மும்பை விளையாண்ட 12 மேட்ச்ல 4 வெற்றி 8 தோல்வி பெற்றதுனால இதற்கப்புறம் மும்பை அணி பிளே ஆஃப் போகவே முடியாது. எஸ்ஆர்ஹெச் இந்த மேட்ச்ல சிஎஸ்கேவை பின்னுக்கு தள்ளிட்டு 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. எஸ்ஆர்ஹெச் 13 மேட்ச் விளையாண்டு 7 வெற்றி 5 தோல்வி பெற்று 14 புள்ளிகளோட 3வது இடத்துல அதிக 2 அடிப்படையில் இருக்காங்க. சிஎஸ்கே பாயிண்ட் டேபிள்ல 3வது இடம் பிடிச்சிருக்காங்க. லக்னோ தோத்ததுக்கு பிறகு லக்னோ ஓனர் கேஎல் ராகுல திட்டின வீடியோவும் இணையத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோ கொடுத்து உங்க கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.